காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். உன்னை முற்றிலும் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வருவாயா? என் வேத வசனங்களை இடைவிடாமல் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா? என் பாதங்களில் முழங்காலில் நின்று ஜெபத்தில் போராடுவாயா? என்னை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பாயா? உன் விசுவாசத்தை குறித்து உன்னிடம் விசாரித்து கேட்பவர்களுக்கு தகுந்த பதில் கூற எப்போதும் ஆயத்தம்தானா? ஓட்டப்பந்தயம் ஓடும் மனிதன் எவ்வாறு இலக்கை நோக்கி ஓடுவானோ அதுபோல உன் அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கை குறிக்கோள் உள்ளதாக இருக்க வேண்டும். என் வசனங்கள் வல்லமையும் கிருபையும் பொருந்தியவை. இதை நீ விசுவாசிக்க வேண்டும். இவ்வுலகத்தில் வழிமுறைகளை நீ பின்பற்ற முடியாது. மோசே பார்வோனின் அரண்மனையை வெறுத்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிற்று. சகல சூழ்நிலைகளின் மத்தியிலும் என்னை பின்பற்றி வா. எதையும் கணக்கு பார்க்காதே. நடையிலும் உடையிலும் பேச்சிலும் உன் கொடுக்கல் வாங்கல்களிலும் ஒரு வரம்பு உண்டு. உன் உள்ளத்தில் உள்ள எல்லையில்லாத மகிழ்ச்சியும் சமாதானமும் உனக்கு ஒரு இரு கண்களாக அமையும். என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும். ஆதார வசனம்: ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13.